ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதியம் லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதுக்கும் நான் இன்றைக்கி வந்து சிகப்பு சுண்டல் தான் வாங்கியிருக்கேன். எப்போதுமே எங்கள் வீட்டில் வெள்ளை சுண்டலை விட சிகப்பு தான் வாங்குறது. சிவப்பு கொண்டக்கடலை வச்சு இன்றைக்கி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கசகசாவும் போட்டுட்டு சோம்பு, சீரகம், 3 ஸ்பூன் மல்லி வரமல்லி தான் போட்டிருக்கேன். போட்டு மிளகாய் ஒரு 6-7 மிளகாய், காரமான மிளகாய் இருந்தால் 6-7 போட்டாலே போதும். 6-7 மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நான் வறுத்துக்க போகிறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு கண்டிப்பாக கசகசா போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குருமா. போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகாயோட காரம் நம்மளுக்கு பத்தாது. நம்ம அதனால் தனி மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நான் அதையும் இதில் வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம துருவின தேங்காயும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம வறுத்துட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வறுத்துடணும். நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது இந்த குருமாவோட டேஸ்ட்டு கறி குழம்பு எப்படி வச்சோம்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். எடுத்து நான் ஆற வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா எந்த குழம்புக்காக இருந்தாலும் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வைக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கும் போது குருமா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வறுத்துட்டு அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த காரம் பத்தாது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூளுக்கு நம்ம தேவையான அளவு எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னு குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூனு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டலை வந்து நான் முத நாளே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 8 மணி நேரம் கண்டிப்பாக சுண்டல் ஊறினா தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காய், பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரே அலசி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கடையில் நான் வந்து தக்காளி எப்படி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி எடுத்துக்கணும் கொஞ்சமாவது. ஏன்னா இது இப்படி நம்ம இந்த கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா இந்த குருமா வந்து நம்மளுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இதே இது நம்மளுக்கு சாதத்துக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புளி ஊற்றி வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுறணும். நான் வந்து முதலே இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு பீஸ் புளி தான் போட்டிருக்கேன். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதே நம்ம அதில் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி நம்ம வேக வச்சிடணும். அவ்வளோதாங்க. நல்லா வெந்தது தான். இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக நல்லா கொதிக்க வச்சு வந்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. கொண்டக்கடலை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் வியாழக்கிழமை வச்சு சாப்பிடுங்க.
வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்கிறதுனால வியாழக்கிழமை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை கூட வச்சு வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க. அதுவும் இந்த சேப்பு சுண்டல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கடைசியாக நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி. இதுக்கு நம்ம சைடிஸ் ஒரு அப்பளம் கூட பொரிச்சு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் கொண்டக்கடலை போட்டு குருமா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.